திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் தர்மேந்திரா மற்றும் மீனா குமாரி நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெற்ற பூல் அவுர் பத்தர் என்ற ஹிந்தி திரைப்படம் சென்னையில் நீண்ட நாட்கள் ஓடி வசூல் சாதனை புரிந்து கொண்டிருந்தது. திருட்டு தொழிலை பிரதானமாக கொண்டு பிழைப்பு நடத்தி வரும் திருடன் ஒருவனை வாழ்க்கையில் எந்த பிடிமானமும் இல்லாமல் வாழ்ந்து வரும் ஒரு இளம் விதவை பெண்ணிற்கு அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கல்மணம் படைத்த அந்த திருடனின் இதயத்தை மலர் போல மென்மையாக்கி அவன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி அவளையே அவன் மனம் முடிப்பது போல் அமைந்தது. இந்த திரைப்படத்தை பார்த்த நடிகை சவுகார் ஜானகி மீனா குமாரியின் நடிப்பை பார்த்து வியந்ததோடு, தமிழில் இந்த படத்தை யார் எடுத்தாலும் அதில் மீனா குமாரியின் விதவை கதாபாத்திரத்தை எப்படியாவது கேட்டு வாங்கி நடித்துவிட வேண்டும் என்ற ஆவலும் அவரை தொற்றிக்கொண்டது. ஜெமினி நிறுவனம் பூல் அவுர் பத்தர் ஹிந்தி திரைப்படத்தை தமிழில் தயாரிக்க திட்டமிட்டது. விபரம் அறிந்த சவுகார் ஜானகி ஜெமினி எஸ் பாலனை அணுகி படத்தில் வரும் மீனா குமாரியின் வேடத்தில் நடிக்கும் தனது விருப்பத்தை தெரிவித்தார். எம்ஜிஆரின் ஒப்புதலோடு அந்த வேடம் சவுகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டது. எம்ஜிஆரின் 100வது திரைப்படமாக ஒளிவிளக்கு என்ற பெயரில் வெளிவந்தது அந்த திரைப்படம். திருடனாக எம்ஜிஆரும் இளம் விதவையாக சவுகார் ஜானகியும் நடித்தனர். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா ஒரு நடனமங்கை வேடத்தில் நடித்தார். ஹிந்தி திரைப்படத்தில் வருவது போல் அந்த இளம் விதவை கதாபாத்திரத்தை நாயகன் மனம் முடிப்பது போல் தமிழில் எடுத்தால் அது எம்ஜிஆர் ரசிகர்கள் விரும்ப மாட்டார்கள் என எண்ணி அந்த கதாபாத்திரத்தை நாயகனின் சகோதரியாக்கி முடிவில் மரணம் அடைவது போல் எடுத்திருப்பார். எம்ஜிஆரின் 100வது படம் ஜெமினி நிறுவனத்திற்காக எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம். ஜெமினி நிறுவனத்தின் முதல் வண்ண திரைப்படம் என்ற பெருமைகளோடு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சவுகார் ஜானகியின் நடிப்பு அற்புதமாக அமைந்து படத்தின் வெற்றிக்கு துணை நின்றது. மேலும் எம்ஜிஆர் தமிழக முதல்வரான பின்பு 1984 உடல்நலமின்றி மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று அங்குள்ள ஃப்ரூக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் நலம் பெற வேண்டி இந்த திரைப்படத்தில் சவுகார் ஜானகி பாடுவது போல் வரும் ஆண்டவனே உன் பாதங்களை என்று ஆரம்பமாகும் பாடலை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க செய்து எம்ஜிஆர் பூரண நலம் பெற்று மீண்டும் முதல்வராக நல்லாட்சி செய்ய வழிவகுத்த வரலாற்று சிறப்புமிக்க பாடல் காட்சியில் நடித்த பெருமைக்கும் உரியவரானார் நடிகை சவுகார் ஜானகி. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.